நண்பர்களே, 2019ல ஹார்வர்ட்ல இருக்கிற நரம்பியல் விஞ்ஞானிகள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது, காலையில நாம செய்யற சில சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம மூளையில அதிவேக நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற ஒரு மாற்றத்தை தூண்டுது. அப்படின்னா என்னன்னா, நம்ம மூளையே தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு புது இணைப்புகளை உருவாக்கிக்கிற திறன் இது. ஆனா இத பாராட்டுறதுக்கு பதிலா அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஏன்? அந்த காலத்துல இருந்த பெரிய விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு சீக்கிரமா மூளைய மாத்திக்கிட்டா ஆபத்தில்லையா? ஞாபகம் மறந்து போகுமா? நம்மளோட குணமே மாறிடுமான்னு பயந்தாங்க. ஆனா டாக்டர் ஜோ டிஸ்பென்சா மாதிரி விஞ்ஞானிகள் பல வருஷமா இத பத்தி பேசிட்டு வர்றாங்க. அவர் சொல்றது என்னன்னா, காலையில நாம செய்யற சுவாசம், கற்பனை பயிற்சிகள் எல்லாம் நம்ம மூளையோட அலை வடிவத்தை மாத்தி வலியும் பதட்டமும் இல்லாத ஒரு படைப்பு நிலைக்கு நம்ம கொண்டு போகும். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகமே இதை ஆணித்தரமா ஆதரிச்சிருக்கு. அதாவது, நீங்க தூங்கி எழுந்த முதல் 7 நிமிஷம்தான் உங்க மூளை ரொம்ப வளைந்து கொடுக்கிற நேரம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நாள் முழுக்க உங்க மூளை எப்படி செயல்படும்னு தீர்மானிக்குது. இப்ப பாருங்க, அந்த 7 நிமிஷத்துல செய்ய வேண்டிய முக்கியமான சடங்கு. நிமிஷம் 1 முதல் 3. நியூரல் ரீசெட் பிரெத், நரம்பு மீட்டமைப்பு சுவாசம். படுக்கையோட ஓரத்துல நேரா உட்காருங்க. இடது கையை இதயத்துல வைங்க, வலது கைய வயிற்று மேல வைங்க. இப்போ மூக்குல 4 எண்ணம் வரைக்கும் மூச்சை இழுங்க. 7 எண்ணம் வரைக்கும் மூச்சை பிடிங்க. 8 எண்ணம் வரைக்கும் மெதுவா வாய் வழியா வெளியே விடுங்க. இந்த சுவாசம் உங்க கார்டிசோல் ஹார்மோனை 40% வரைக்கும் குறைக்கும். நிமிஷம் 4 முதல் 5. விஷுவலைசேஷன், கற்பனை செய்யும் நேரம். கண்களை மூடி உங்க சிறந்த நாள் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணுங்க. வலி இல்லாம ஓடுறது, சோர்வில்லாம உற்சாகமா வேலை செய்யறது, தெளிவா முடிவெடுக்கிறது எல்லாத்தையும் உணர்ச்சியோட கற்பனை பண்ணுங்க. முக்கியமா அந்த நம்பிக்கையை நீங்க உணரணும். உங்க மூளைக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால நீங்க உணர்ச்சியோட கற்பனை பண்றது எல்லாமே நிஜமா உருவாக ஆரம்பிக்கும். நிமிஷம் 6 முதல் 7. இன்டென்ஷன் இம்ப்ரிண்ட். உங்க நோக்கத்தை மூளையில பதிய வைக்கணும். கண்களை திறந்து உங்க முக்கியமான நோக்கத்தை சத்தமா சொல்லுங்க. என் மனம் கூர்மையா இருக்கு, என் உடல் வலி இல்லாமல் இருக்கு, இல்லனா நான் தெளிவா முடிவெடுக்கிறேன், சரியான வாய்ப்புகளை ஈர்க்கிறேன். 3 தடவை சொல்லுங்க. கட்டாயம் சத்தமா சொல்லணும். அப்பதான் உங்க மூளை அதை கேட்டு பதிவு பண்ணும். அதுக்கப்புறம் மெதுவா எழுந்து ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. அதுதான் உங்க நரம்பியல் முத்திரை, நியூரல் இம்ப்ரிண்ட். உங்க மூளை புதுசா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்க உடம்புல டோபமைன், செரோட்டோனின், காபா மாதிரி நல்ல ஹார்மோன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வலி, குழப்பம் எல்லாம் குறையும். மூளையில தெளிவு, நிம்மதி, கவனம் அதிகமாயிருக்கும். இதுக்கு பிறகுதான் மாயம் ஆரம்பிக்குது. முதல் வாரத்திலேயே கவனம் ரொம்ப அதிகமாகும், மன அமைதி வரும். 2வது வாரத்துல நாள்பட்ட வலி குறைய ஆரம்பிக்கும். 30 நாட்கள்ல உங்க மூளை முழுசா புதுசா மறுசீரமைப்பு செய்யப்படும். முக்கியமானது, ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. மூளை நிரந்தரமா மாத்தணும்னா தொடர்ச்சியா செய்றது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு முதல்ல உணர்ச்சி வெடிப்பு, அழுகை, கோபம் வரலாம். கவலைப்படாதீங்க, அது உங்க பழைய மன சுமை வெளியேறது தான். சவால் உங்ககிட்ட. அடுத்த 7 நாட்களும் இந்த 7 நிமிஷ சடங்க தினமும் காலையில செஞ்சு பாருங்க. 3வது நாள்லயே உங்க மூளை வேற லெவல்ல செயல்படுறது நீங்களே உணர்வீங்க. அதுதான் காரணம். இதையெல்லாம் அவங்க ரகசியமா வச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 7 நிமிஷம்தான், ஆனா வாழ்க்கை முழுசும் மாறிடும். செய்ய